வணக்கம், நான் தான் உங்கள் பைடெக் ஹரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுனா என்ன, அதுல என்னென்ன இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப பொதுவா அந்த டேர்ம்ல நமக்கு என்ன இருக்கு, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங்ன்றது இப்போ ஒரு பொருள் விற்கிற இடம், ஃபர்ஸ்ட் மார்க்கெட்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் விற்கிற இடம் இல்லைன்னா அது வாங்குற இடம்னா, வித்து வாங்குற இடம்னா நம்ம மார்க்கெட் சொல்லுவோம். இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, டிஜிட்டல் வேல நம்ம ஒரு பொருளை வித்து வாங்குறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். பை ஆன்லைன்ல வித்து வாங்கதான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஆன்லைன் யூஸ் பண்ணி ஒரு பொருளை விற்கிறது, அதை பிராண்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்றதுதான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். பொதுவா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ் வச்சுக்கோங்க. அதுக்கான நம்ம ஒரு ஐடியா, அந்த பிசினஸ் நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றது, எப்படி அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறது, அதுக்குன்னு ஒரு ஐடியா நீங்க வச்சுப்பீங்க. அதை வச்சு நம்ம ஒரு கரெக்ட் டைம்ல ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்றதுதான். ஒரு ஐடியாவை எடுத்து அது கரெக்ட் டைம்ல ஆடியன்ஸை ரீச் பண்ணும், அந்த பிசினஸ்க்கான ஐடியாவை. அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். இப்ப அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா பிராண்டிங்ன்றது என்னன்னா, இப்ப பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கு, அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்கு. அவங்க எடுத்தோடனே இந்த மாதிரி பெரிய பிராண்ட் ஆயிருப்பாங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட இது என்னது அப்படின்றத பொதுவா அவங்க இப்ப பிளிப்கார்ட்னு எடுத்துட்டோம்னா ப்ராடக்ட் எல்லாம் நிறைய சேல் பண்றாங்க. அதே மாதிரி அமேசான் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய சேல் பண்றாங்க. அந்த மாதிரி பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ப்ராடக்ட் எல்லாம் என்ன, அவங்களோட பிராண்ட் பண்ணி அதை அவங்களோட இது பிசினஸ் ரிலேட்டடா பிராண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பெரிய பிராண்டா ஆயிருக்காங்க. அது மாதிரி நம்மளும் இப்போ நம்ம பிசினஸ பிராண்டிங் மூலியமா பிராண்ட் பண்ணிக்கலாம், பெருசா ஒரு பிசினஸ் மாதிரி ஆக்கிக்கலாம். அதான் பிராண்டிங் சொல்லுவோம். அடுத்து ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு இருக்கு. இப்போ ப்ரொமோஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தாங்க. இப்போ நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க, அந்த டீ கடைக்கு முன்னாடி ஒரு பிராண்ட் வச்சு இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டீ வாங்கினா ஒரு டீ ஃப்ரீ, அந்த மாதிரி பண்றது அட்வர்டைஸ்மெண்ட். இதே ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒருத்தர் மூலியமா நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்றது, இல்லைன்னா வேற ஒரு வீடியோ வச்சு நம்ம ப்ரொமோட் பண்றதுதான் ப்ரொமோஷன் சொல்லுவோம். அடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன டேர்ம் இருக்குன்னா, நமக்கு SEO இருக்கும். SEO என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அர்த்தம். SEOனா என்னன்னு மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்க பிசினஸ் நீங்க ஏதோ ஒரு ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்றீங்க. ப்ரௌஸ் பண்ணும்போது உங்க பிசினஸ் மாதிரியே நிறைய பிசினஸ் இருக்கும். அதுல எப்படி உங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் வருது, அதை பத்தி பாக்குறதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEOன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ SEOனா என்னன்னா, உங்க பிசினஸ் மாதிரியே நிறைய பிசினஸ் இருக்கும். அதை ப்ரௌஸ் பண்ணும்போது உங்க பிசினஸ் பஸ்ல நிக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது SEO. அடுத்து என்ன டேர்ம் இருக்குன்னா SMMனா ஒண்ணும் இல்ல, சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. அப்படி என்னன்னா, உங்க பிசினஸ் எடுத்து நீங்க அதை சோசியல் மீடியா, இப்ப இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதை யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் நீங்க எப்படிலாம் பிராண்ட் பண்ண போறீங்க, எப்படி அதை தெரிய வைக்க போறீங்க அப்படின்றதுதான் SMM. சோசியல் மீடியா யூஸ் பண்ணி மேனேஜ் பண்றது உங்க பிசினஸ், அதுதான் SMM. என்னது சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், SMM. அடுத்து நம்ம இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன கீ டேர்ம்னா கூகுள் ஆட்ஸ் தான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம். ஒரு குரூசியல் ரோல் பிளே பண்ண போறது நம்ம பிசினஸ்ல கூகுள் ஆட்ஸும் மெட்டா ஆட்ஸும் தான். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கூகுள் ஆட்ஸ்ன்றது உங்க பிசினஸ், இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ்க்கு ஆட் கிரியேட் பண்ணி கூகுள்ல ரன் பண்ணும். கூகுள்ல இருந்து உங்க பிசினஸ் வெரிஃபைடு, உங்க பிசினஸ் நல்ல பிசினஸ், அதே மாதிரி உங்க பிசினஸ்ல நிறைய யூஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கூகுள் ஆட்ஸ் மூலியமா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணீங்கனாலே உங்க பிசினஸ் மேல ஆயிரும். அதே மாதிரிதான் மெட்டா ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸும் நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். மெட்டா ஆட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் மாதிரியே மெட்டா ஆட்ஸ்லயும் மெட்டா ரிலேட்டடா மெட்டா வெரிஃபைடு, உங்க பிசினஸுக்கு மெட்டா வெரிஃபைடு தரது. மெட்டா யூஸ் பண்ணி மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா மெட்டா வெரிஃபைடும் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன கீ டேர்ம்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் தான். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் எப்படி மார்க்கெட் பண்ணி எப்படி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறது, வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்ணி அந்த பாட்ல மெசேஜ் எல்லாம் செட் பண்ணி அது மூலியமா நம்ம கிளைண்ட் எடுக்கிறது. அதே மாதிரி வாட்ஸ்அப்லயே உங்க பிசினஸ் எப்படி நம்ம பெருசா எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஆக்குறது அப்படின்றது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். அதே மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட் மாதிரியே நமக்கு இன்னொன்னு என்ன இருக்குன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்ன்றது இமெயில் மூலியமா
இப்ப நம்ம எப்படி வாட்ஸ்அப் மூலியமா சொன்னோமோ அதே மாதிரி இமெயில் அப்படின்ற ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம பிசினஸ் எல்லாத்துக்கும் தெரிய வச்சு ஒரு வீக் டே கேலண்டர் மாதிரி போட்டு அந்த வீக் டே கேலண்டர்ல டெய்லி இந்த மாதிரி உங்க கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கடையில இந்த மாதிரி பிசினஸ்ல நமக்கு வந்து ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெயில் உங்க கிளைண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவ் கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பி நம்ம பிசினஸ் தெரிய வைக்கிறது வந்து இமெயில் மார்க்கெட்டிங். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன டேர்ம் இருக்குன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது அதுல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னா, இப்ப நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட், நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாதான் அது மூலியமா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இப்ப ChatGPT எடுத்துக்கோங்களேன். இப்ப ChatGPTல போயிட்டு நீங்க நம்ம வந்து இது புதுசா நம்ம வந்து ப்ராம்ப்ட் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு இமேஜ் எடுத்துட்டு ChatGPTல போயிட்டு இதுக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு அதுவே கொடுப்போம். அது பொருள் எடுத்து அதுவே அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வர செக்ஷன்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் மாதிரி போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பிசினஸ், ஒரு ஐடியா, பிசினஸ்ல இருக்க ஐடியா கரெக்ட் கிளைண்ட்டுக்கு கரெக்ட் டைம்ல போய் சேர்க்கறது தான் த்ரூ ஆன்லைன். அது மூலியமா சேர்க்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ உங்க பிசினஸ் இருக்குன்னா அதை எப்படி பிராண்ட் பண்றது அப்படின்றத சும்மா ஜென்ரலா பிராண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ப்ரொமோஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து எஸ்இஓனா என்ன சொன்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ உங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்ணா உங்க பிசினஸ் ஃபர்ஸ்ட் வர மாதிரி செட் பண்றதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அடுத்து நம்ம என்ன பத்தி பார்த்தோம்னா எஸ்எம்எம்னா என்ன? சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சொன்னேன். உங்க பிசினஸுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அது மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் தெரிய வைக்கிறது தான் எஸ்எம்எம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கூகுள் ஆட்ஸ்ன்றது என்னது? கூகுள் ஆட்ஸ் வந்து பாத்துக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ்க்கு ரிலேட்டடா கூகுள்ல இல்லைன்னா மெட்டா ஆட்ஸ் அதை எடுத்துட்டு அதுல ஆட் ரன் பண்ணி கூகுள் வெரிஃபைடு அண்ட் மெட்டா வெரிஃபைடு வாங்குறது. நம்ம பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ், எல்லாரும் இதுல வந்து நிறைய பேர் இதனால நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வெரிஃபை பண்றது கூகுள் அண்ட் மெட்டா ஆட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா என்ன? வாட்ஸ்அப் மூலியமா நம்ம பிசினஸ் எப்படி கிளைண்ட் ரீச் பண்ணி ஒரு பாட் கிரியேட் பண்ணி எப்படி ரீச் பண்றது ஒரு கிளைண்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன? உங்க கிளைண்ட்டுக்கு ஒரு 7 day வீக் சேலஞ்ச் மாதிரி செட் பண்ணி இமெயில் சென்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணி வச்சுட்டா உங்க கடையில என்னென்ன ஆஃபர் இருக்கோ அப்பப்ப போயிட்டு அந்த மெயில் வந்து நம்ம கிளைண்ட்டை ரீச் பண்ற மாதிரி செட் பண்றது இமெயில் மார்க்கெட்டிங். அடுத்து கடைசியே நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது என்ன சொன்ன? ChatGPTல போயிட்டு ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு கேட்டு அவன் பொருளையே எடுத்து அவனே அடிக்கிற மாதிரி பார்த்தோம். இனிமேல் நம்ம வந்து வர செக்ஷன்ல இப்ப சொன்ன ஒவ்வொரு டேர்முக்கும் ஈச் டேர்முக்கும் வீடியோ போடுவோம். அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்றது, எப்படிலாம் நம்ம ரன் பண்றது. இப்போ உங்க பிசினஸ் ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு நீங்க எப்படி எஸ்இஓ மெயின்டைன் பண்றது, எஸ்எம்எம், அதே மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், அதுக்கெல்லாம் என்ன ஏஐ டூல் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்றதுன்றது இனி வரும் வீடியோல நம்ம வந்து பிரீஃபா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.